லாஸ்ட் கிளாஸ் எதில் முடிச்சிருக்கிறோம்? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் யாராவது. எந்த வசனத்தோட நிற்குது? ஆதியாகமம் 37:14 ஃபுல்லா பார்த்துட்டோமா? 2 பகுதியா பிரிச்சு பார்த்துட்டோமா? ஆதியாகமம் 30:23 யோசேப்பை குறித்து. ஓகே, 30:23 பார்த்துட்டு அப்படியே நிற்குதாங்கய்யா? ஆமாங்கய்யா. ஓகே, இதுதான் யோசேப்புன்னா புரிஞ்சுக்கணும். 2 விதமான அர்த்தம் சேர்ந்தது தான் யோசேப்பு. 2 விதமான பெயர் இணைந்தது தான் யோசேப்பு அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்தில் அர்த்தம். ஒன்று வந்து என் நிந்தையை நீக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இன்னொன்று, இன்னொரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படிங்கிறது தான் யோசேப்புங்கிற பேருக்கு அர்த்தம். சரியா? மீண்டும் தருவார், நிந்தையை நீக்கி விட்டார், மீண்டும் தருவார் அப்படிங்கிறது தான் யோசேப்புங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கு நம்ம வந்து பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிந்தையாக காணப்படுகிற பாவத்தை நீக்கிறார். பாவத்தை நீக்கிறார், நம்மகிட்ட இருந்து நித்திய ஜீவனை நமக்கு வந்து ஆட் பண்றார். சரியா? அதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். பாவத்தை நீக்கி நித்திய ஜீவனை நமக்கு தருவார். அதுதான் அடையாளம். யோசேப்பு வந்து யாக்கோபுக்கு 11வது பிள்ளை. ஏன் 11வது பிள்ளை அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார். மணவாளன் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாளன். அவர் வந்து அவருக்கு அடையாளமா இருக்க முடியாதான் 11வது பிள்ளையா இருக்கிறார். மணவாளனுக்கு அடையாளமா இருக்கிறாரு. 11 சகோதரர்கள் அவருடைய காலில் விழுறாங்க. ஏன் விழுறாங்க? 11 மணவாட்டி அவருடைய பாதத்தில் விழுந்து அவரால் போதிக்கப்படுவார்கள், அறிவடைவார்கள். அவருடைய பாதத்துல மணவாட்டி சரணடைவாள். அதற்கு அடையாளமா 11 சகோதரர்கள் அவருடைய யோசேப்புடைய காலில் விழுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை நீக்கி நமக்கு என்ன தர்றாரு? சீஷத்துவ பயிற்சியை நமக்கு வந்து கூட கொடுக்குறாரு. சீஷர் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி சீஷர் ஆகுங்கள் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம் எடுத்துடுறோம்னா, அப்போஸ்தலர் ஆகுங்கள் அப்படிதான் நம்ம எடுப்போம். சீஷர்னா 12 சீஷர்கள். அப்போ சீஷர் ஆகுங்கள்னா அப்போஸ்தலர் ஆகுங்கள்னு சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுக்க வாய்ப்பு. ஆக்சுவலி அப்படி இல்லை. சீஷர் ஆகுங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் உள்ளதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஜாகுமான் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கிறது எல்லாருக்கும், எல்லா பிலீவர்ஸ், எல்லா ஊழியர்களுக்கும் உண்டான அழைப்பு தான். சீஷராக்குங்கள் அப்படின்னா மாணவராக்குங்கள். மாணவராக்குங்கள்னா வளர்ச்சி. மாணவர் வந்து கற்று வளர்ந்து கொண்டே இருக்கும். இது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது தான் மாணவர் அல்லது சீஷர். அப்படிதான் ஆக சொன்னார். அந்த வேலையை தான் திருச்சபைக்கு தேவன் கொடுத்தார். சரியா? அதை போன கிளாஸ்ல பார்த்தோம். கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேற வரைக்கும் யோசேப்பை அந்த வசனம், அந்த வார்த்தை புடமிட்டது அப்படிங்கிறத குறித்து சங்கீதம் 105:19 பார்த்தோம். சரியா? நித்தம் அந்த போத்திபாருடைய மனைவி நித்தம் பாவம் செய்ய அவனை இழுத்த போதும் அவன் அதிலிருந்து விலகி ஓடி தன்னை காத்து கொண்டான்னு பார்த்தோம். சரியா? அதோட பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போனோம். கரெக்டா? இப்போ ஆதியாகமம் 37:14 வாசி. அதுல நம்ம ஆடியில் காடியில் எதுவுமே பார்க்கல. கரெக்டா? அது வாசி. ஆதியாகமம் 37:14. நானே வாசிக்கட்டுமாப்போ? வேற இருந்தா வாசிங்க, இல்லை நான் வாசிக்கிறேன்.
பொழுது அவன் அப்பொழுது நீ போ ஐயா வாசி. அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். ஆமென். இப்படி வாசிகள். சரியா? இப்ப இது சம்பவம். இந்த சம்பவத்துல நமக்கு என்ன சத்தியம் ஆத்மாவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். சரியா? அதுக்காக தான் நமக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கறது நோக்கம் என்னன்னா, இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் எனக்கு என்ன சத்தியத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு நம்ம பார்க்கும்போது நான் ஹோம்ஒர்க் போட்டுற சொன்னேன். முதல் எத்தனை வார்த்தை? 1 2 3 4 5 6 7 8 வார்த்தை. 8 வார்த்தைக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 7 8 9 வார்த்தை. முதல் 9 வார்த்தைக்கு ஆடில் காடில் சிங்கிள் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? அதை போட்டீங்களா? போட்டிருக்கீங்களா யாராவது? போட்டீங்கன்னா சொல்லுங்க. பார்த்துக்கலாம். கரெக்ஷன் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. சிங்கிள் மட்டும் தான் போட சொல்றீங்க. சிங்கிள் மட்டும் போதுங்கய்யா. சிங்கிள் மட்டும் போட்டால் கூட போதும். எவ்வளோ வருதுங்கய்யா? மொத்தம் 86 இருக்குங்க. 86. சரி. 86 சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்களா? சிங்கிள் மட்டும் தான் போட சொல்றீங்க. வேற அதுலயே போட்டிருக்கீங்க. சரிங்க. ஆமா, ரெட் கலர்ல இருந்தா சிங்கிள் மட்டும் போட்டா போதும். 86 இல்ல 86. எழுத்தாளி எழுதிருக்கீங்க சிங்கிள் மட்டும் போடுங்கன்னு சொல்லி. ஆமா, சிங்கிள் போதும். சிங்கிள் 86 86. 8 + 6 14. 8 + 6 14 பிரேக் பண்ணிக்கங்க. 7 14க்கு முதல் அந்த 9 வார்த்தைக்கு என்னன்னா, அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி இருக்கிறது என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து அப்படிங்கிறது தான். அதுதான் முதல் 9 வார்த்தை. ஆடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடுகள்னா என்னது? அந்த ஆடுகள்ங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று, 2 3 4 5 6 7 12வது வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா 12வது வார்த்தை. அந்த வசனத்துல 12வது வார்த்தை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 38 146 வரும். ஆடிலையும் காடிங்க. 38 146. 3 + 8 11. 1 + 4 + 6 11. ஆடுகள் அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா, மணவாளன் மணவாட்டியை தான் குறிக்குது. 11 11 தான் வருது. சரியா? ஆடுகள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு 12வது வார்த்தை. ஆமா, 12வது 9 10 11வது வார்த்தையா? 1 2 3 ஒரு நிமிஷம். 11வது வார்த்தையா? 11வது வார்த்தை. கரெக்ட். 11வது வார்த்தை. ஹே சாடே அலஃப் நுன் சோபித். அதான் 11வது வார்த்தை.
அதான் ஆடுகள் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா 38 146. அது வந்து 3 + 8 11, 1 + 4 + 6 11. அப்போ 11 11ங்கிறது தான் குறிக்குது. இப்போ ஆடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்து வர்றதுக்காக அனுப்புறாரு. நமக்கு அதுல இருந்து என்ன கொடுத்திருக்காரு சத்தியம்? ஆடுகள் பிரமாணத்தின்படி வாழ்கிறதா? ஆத்துமாக்கள் மனவாட்டியா அழைக்கப்பட்ட நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பிரமாணம் சொல்லுகிறபடி, வசனம் சொல்லுகிறபடி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது பார்த்து வர்றது தான் நமக்கு சக்தி. அதான் 14 14 86 86னா 8 + 6 8 + 6 14 14ன்னு போட்டுக்கங்க. பிரமாணங்கள் ஆடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா பிரமாணத்தின்படி இருக்கிறது நடக்கிறதா? ஆத்துமாக்கள் பிரமாணத்தின்படி வாழுகிறார்களா அப்படின்னு பார்த்து வர்றது பார்க்கறது தான் அதனுடைய அர்த்தம், சத்தியம். சரியா? அதுக்கு ஆர்டினல் கார்டினல் எழுதிக்கங்க. நான் போட சொல்லல, ஆனால் எழுதிக்கங்க. ஆர்டினல் வந்து அந்த 9 வார்த்தைக்கும் ஆர்டினல் 688 688, கார்டினல் 4189. நான் 688 4189 ஆர்டினல் கார்டினல் போட்டிங்கன்னா. சரியா? ரெண்டையும் கூட்டிடுங்க. 4877 வரும். 4877 வரும். அதை சிங்கிளா கூட்டிக்கங்க. 4 + 8 + 7 + 7ன்னு கூட்டிக்கங்க. 4 + 8 + 7 + 7 கூட்டினீங்கன்னா 26 வரும். யாவே. ஆடுகள் எப்படி இருக்கிறது? ஆடுகளுடைய சேமம் எப்படி இருக்கிறது? சகோதரருடைய சேமம் எப்படி இருக்கிறது? ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அப்படின்னா ஆடுகள் கர்த்தருடைய ஆடுகளா இருக்குதா? ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வழிகள் நடக்கிறதா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதா அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கிற காரியம். 4877 பிரேக் பண்ணிக்கங்க. பிரேக் பண்ணீங்கன்னா 2999 + 1748 + 74 + 26 + 30. டூ 2999 அப்படின்னா ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளன். 2999 கூட்டினி சிங்கிள்ல கூட்டினீங்கன்னா 29 வந்துடும். 29னா மணவாளன். ஆதியாகமம் 1:1 இருக்கிற பிரைட் க்ரூம் மணவாளன். சரியா? அவர் தான் எல்லாவற்றுக்கும் தலை. இந்த ஆடுகளுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அவரே எல்லாவற்றுக்கும் தலைவராக இருக்கிறார், தலையா இருக்கிறார். 1748ங்கிறது ஆதியாகமம் 1:1 இருக்கிற எலஃபண்டோடைய கூட்டுத்தொகை. 22 எழுத்துக்கள் அதில் பயன்படுத்தியிருக்கும் இல்லையா? 22 எழுத்துக்களுக்கும் ஆடில் காடில் போட்டு கூட்டினீங்கன்னா எப்ராய்க் ஸ்டடீஸில் பண்ணியிருக்கிறோம். 11 லெட்டராக பிரித்து 11 லெட்டருக்கு மேலுக்கு 1214, ஃபீமேலுக்கு 534 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 22 எழுத்துக்கும் கூட்டினீங்கன்னா 1748 வந்துடும். ஆலஃபண்ட் 22 எழுத்துக்களுடைய கூட்டுத்தொகை 1748. அடுத்து 74ங்கிறது 37 37 ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் எழுதி பிராக்கெட்ல போட்டுக்குங்க. 26ங்கிறது யாவே கர்த்தர். 30ங்கிறது உபதேசம் டீச்சிங். சரியா? இப்போ உள்ள என்ன இருக்கு?
மணவாளனை குறித்த, வார்த்தையாகிய தேவனை குறித்த, ரட்சிப்பை நித்திய ஜீவனை குறித்த, கர்த்தரை குறித்த ஒரு உபதேசம் உள்ள இருக்கு. சரியா? இந்த பிரமாணங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு உபதேசம் இருக்கு. மணவாளனை குறித்த, வார்த்தையாகிய தேவனை குறித்த, ரட்சிப்பு நித்திய ஜீவனை குறித்த, அதை நிறைவேற்ற வந்த கர்த்தரை குறித்த உபதேசம் உள்ளே இருக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம். கிளியரா? அடுத்ததுக்கு போலாமா? அடுத்த பகுதிக்கு. அடுத்த பகுதி 1 2 3 4 9 வார்த்தை. அதுக்கு ஆடில் சிங்கிள் போட்டீங்களா? ஒன்பது வார்த்தை. அதுக்கு என்ன போட்டிருக்கு? அதுக்கு சிங்கிள் போட சொல்லியிருக்க மாட்டேன், ஆடில் போட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எவ்வளோ வருது? அதுக்கு எவ்வளோ வருது? சிங்கிள் எவ்வளோ வருது? ஆடில் எவ்வளோ வருது? ஆடில் 422. சரிங்க, கார்டினல் வந்து 2366. கரெக்டா இருக்கு. அடுத்தாப்புல சிங்கிள் வந்து 170 161. ஒரே நிமிஷம். எழுபது 161. சிங்கிள் டு சிங்கிள் 44 44. சரி, என்ன பண்ணுங்க, இதுல 170 161 இருக்கா? இந்த 170 சிங்கிளையும் அந்த முதல்ல உள்ள 9 வார்த்தைக்கு உள்ள சிங்கிளையும் கூட்டிருங்க. 170 + 86 161 + 86 ரெண்டையும் கூட்டிருங்க. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 170 + 86 161 + 86 கூட்டிருங்க. 256 247 வரும். 256 247 வரும். 2 + 5 + 6 13, 2 + 4 + 7 13, 13 13 26. கர்த்தர் தான். சரியா? கர்த்தர் தான். இந்த இது அந்த 688 4189ங்கிறது எல்லா வார்த்தைக்கும் அந்த வசனம் முழுசுக்கும் உள்ள காடில கூட்டினா தான் அந்த வேல்யூ. சரியா? இதுக்கு தனியா பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம 422 2366க்கு தனியா பார்க்க வேண்டியது இல்லை. மொத்தத்துக்கும் போட்டு மொத்தத்துக்கும் தான் அந்த 688 4189ங்கிறது மொத்தம் 9. இது ஒரு 8 2 3 4 5 6 7 8 9 18 வார்த்தைக்கு உள்ள 18 வார்த்தை 68 எழுத்துக்கு உள்ள காடில் தான் அது. 688 4189 போட்டுருங்க. அதுதான் வேல்யூ பார்த்துட்டோம். சரியா? அதனால இது தனியா பார்க்க வேண்டியதில்லை. கிளியரா? அப்போ மொத்தம் 18 வார்த்தை 68 எழுத்து. 18 வார்த்தைனா ஜீவன் போட்டுக்குங்க. 68 எழுத்து குமாரன். இந்த ஆடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, இந்த ஆடுகள் குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், ஜீவனற்றவன். சரியா? இந்த ஆடுகள் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருந்தா தான் அந்த ஆடுகளுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன் கிடைக்கும். இல்லைன்னா ஜீவன் கிடைக்காது. சரியா? அதுதான் அதுல இருக்கிற காரியம்.
அடுத்ததுக்கு போகலாம். கிளியரா அந்த வசனம் புரிஞ்சுதா? அடுத்ததுக்கு போகலாம். இதை ரிப்பீட் பண்ணணும், திரும்ப சொல்லணும்னா சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். மற்றபடி அடுத்த வசனத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 37ல 17வது வசனம் வாசிக்கணும். ஆதியாகமம் 37:17. இந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அப்படிங்கிறது தான், அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான்ங்கிறது தான் 3 வார்த்தை போட சொல்லியிருந்தேன். 3 வார்த்தை. அதற்கு முன்னதா அந்த சிங்கிள் 44 சொன்னாங்கல்ல ஐயா, 88. அந்த 88 பிரேக் பண்ணிக்கங்க. 38 + 50. 38 மணவாளன், 50ங்கிறது 11 + 14 14. மணவாளன் மணவாட்டியை பிரமாணங்களின் அடிப்படையில் மீட்கிற காரியம். சரியா? முப்பத்தெட்டு 88 38 + 50ன்னு பிரேக். அடுத்து இப்போ 37:17 அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு வார்த்தையா பார்ப்போம். சிங்கிள் தான் அதுக்கும் போட சொன்னேன் இல்லையா? அதற்கு முதல் வார்த்தை மொத்தம் 3 வார்த்தைக்கு சேர்த்து சிங்கிள் போட்டா எவ்வளவு வருது? 56 56 56 56 56 56னா 3 வார்த்தைக்கு மொத்தம் 3 வார்த்தைக்கும் 5 + 6 11, 5 + 6 11 11 11 11 11 அடிப்படையில் தான் இருக்கு. மணவாளன் மணவாட்டியை கண்டுபிடிக்கிறது தான் இல்லையா? முதல் வார்த்தைக்கு மட்டும் ஆர்டினல் கார்டினல் பார்த்தீங்கன்னா, ஆர்டினல் 25 கார்டினல் 25 வரும். ரெண்டையும் கூட்டி போட்டுருங்க. 50. ஆர்டினல் 25 கார்டினல் 25 50. 50 பிரேக் பண்ணிக்கங்க. 11 + 11 + 14 + 14. முதல் வார்த்தை அவனுடைய சகோதரர்களை அப்படிங்கிறது தான் முதல் வார்த்தை. அவனுடைய சகோதரர்களை. அடுத்த வார்த்தை கண்டுபிடித்தான். அதுக்கு ஆர்டினல் கார்டினல் போட்டீங்கன்னா 61 187. 61 187 அப்படின்னா கூட்டிருங்க, 248 வரும். 248னா ரூஆக், ஆவிக்குரிய அல்லது ஆவியானவர். அடுத்தது கடைசி வார்த்தைக்கு ஆர்டினல் கார்டினல் போட்டீங்கன்னா 42 456. 42 456 போட்டீங்கன்னா 498. 498 பிரேக் பண்ணுங்க. 38 + 26 + 22 + 412. 38 26 22 412. வேல்யூ அதிகமாக வரும் போலியா? கரெக்ட். 498 கரெக்டாக தான் வரும். 38 26 22 412. சரியா? கடைசி வார்த்தை தோத்தானிலே அப்படிங்கிறது தான் கடைசி வார்த்தை. 38ங்கிறது மணவாளன், 26ங்கிறது
யோதுகே வாவ்கே யாவே 22ங்கிறது எலஃபண்ட் டவ். 412ங்கிறது பேத் வீடு. பேத் யோது டவ். பேத் வீடுங்கிற எபிரேய வார்த்தைக்கு போட்டீங்கன்னா 412 தான் வரும். அதான் வேல்யூ வந்து 412 தான். இந்த ஆவிக்குரிய வீட்டை தான் கண்டுபிடிக்கிறார். புத்தாண்டிலே கண்டுபிடித்தான் அப்படின்னா புரிஞ்சு கொள்ளுங்க, மணவாளன் மணவாட்டியை பிரமாணங்களின் அடிப்படையில் மீட்கிறாரு, ஆவிக்குரிய பிரகாரமா மீட்கிறாரு. இந்த ஆவிக்குரிய பேத் வீட்டை கண்டுபிடிக்கிறார். இந்த வீட்டை கண்டுபிடிக்க இப்ப நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது சொல்லணும்னா, அவர் வந்து தோத்தான்ல கண்டுபிடிச்சார் சகோதரர்களை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை உலக தோட்டத்துக்கு முன்னே முன்குறிச்சு நம்மளை எங்க கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா சிலுவையில கண்டுபிடிச்சார். ஏசாயா 53 வாசிக்கிறோம்ல, கடைசி வசனத்துல அவர் அந்த ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த போது அநேகரை அவர் வந்து நம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். அநேக பலவான்களை அவர் தனக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் வந்து சிலுவையில தான் நம்மளை கண்டுபிடிச்சார். நம்மளை வந்து நம்மளை மீட்கிறதுக்காக அவர் நம்மளை பார்த்த இடம், நம்மளை கண்டுபிடிச்ச இடம் வந்து சிலுவை தான். சரியா? அது என்ன வாசிங்க, கிளியரா இருக்கணும். ஏசாயா 53 10 வாசிங்க. 10 12. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். அவர் தமது சந்ததியை கண்டு எங்க பாக்குறாரு? அவருடைய சந்ததி. அவர்களை வந்து தோத்தான்ல கண்டுபிடிச்சாரு யோசேப்பு. நம்மளை எங்க பார்த்தாரு? அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். நம்மளை வந்து சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் எப்படி அவ்வளவு பாடுகளை சகிச்சார்னா, அநேக பரிசுத்தவான்கள் அவர் மூலமா மீட்கப்பட போறாங்க. அவருடைய முகத்தெல்லாம் சிலுவையில் அவர் சந்திக்கும் போது சிலுவையில பார்க்கிறார். இதை பார்த்துதான் அந்த பாடுகளை அவரால் தாங்க முடியுது. அதான் நம்ம வாசிக்கிறோம்ல, அவர் தமக்கும் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் என்னன்னா, இந்த ஆத்துமாக்களை இத்தனை பேர் இவ்வளவு பலவான்கள் அவர் கொள்ளை பொருளாக மீட்டுக் கொள்றாருல, இதுதான் அவருக்கு இருந்த சந்தோஷம். இவருடைய முகங்கள்லாம் சிலுவையில் இருக்கும்போது பார்க்கிறாரு, ஆவிக்குள்ளா பார்க்கிறாரு. நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அதுதான் அவருக்கு சந்தோஷம். அவருக்கு வேற என்ன சந்தோஷம்? பவுல் எழுதுறாரு, எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமா இருப்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் அல்லவா அப்படி காணும். மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்பது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அவருக்கு வந்து ஆத்துமாக்கள் தான் சந்தோஷம் சொல்றார் அப்போஸ்தலர் எழுதும்போது. அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன? அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்ன? தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் இவ்வளவு திரளான பரிசுத்தவான்கள் மீட்கப்பட போகிறார்கள். அநேகர் நீதிபரராக மாற்றப்பட போகிறார்கள், நீதிமான்களாக மாற்றப்பட போகிறார்கள். அந்த சந்தோஷம்தான்.
அவருக்கு வேற என்னையா சந்தோஷம்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு எல்லா அதிகாரமும் அவருடைய தானே. நம்ம வசனத்துல படிக்கிறோம். அவர் சிலுவையை சந்திச்சு சகல அதிகாரங்களை உரிந்து கொண்டு சாத்தானை தோற்கடிச்சார், வெளியரங்கமான கோலமாக்கினார். அதனால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவை தந்தருளினார் வசனத்துல படிக்கிறோம். ஆனா ஆக்சுவலா அது அவருக்கு சந்தோஷம் இல்லை. ஆக்சுவலா அது அவருக்கு பெரிய காரியம் இல்லை. ஏன்னா எல்லாம் அவருடையதுதான். எல்லா அதிகாரங்களும் அவருடையதுதான். வானம் பூமியும் அவருடையதுதான். எல்லா ஆத்துமாக்களும் அவருடையதுதான். எல்லா சிருஷ்டிப்புகளும் அவருடையதுதான். எல்லாத்துக்கும் எஜமான் அவர் தான். அதுல அவருக்கு சந்தோஷம் இல்லை. அவருக்கு என்ன சந்தோஷம்? அவர் தமது சந்ததியை கண்டு பார்க்கிறாரு பாருங்க, கண்டுபிடிக்கிறார் பாருங்க, அதுதான் சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுனால என்ன நடந்தது? சிலுவையை சந்திச்சு ஜெயிச்சு அப்படின்னால மணவாளன் மணவாட்டிய பிரமாணத்தின் அடிப்படையில மீட்டுக் கொள்றாரு. அதுதான் அவருக்கு சந்தோஷம். சரியா? அதுதான் அவருக்கு சந்தோஷம். மற்றபடி அவர் மாம்சத்தை பலியாக ஒப்பு கொடுக்க கடந்து வந்தாரு. அவர் ஆவியா இருக்கிற கர்த்தர். ஆவியா இருக்கிற கர்த்தரை நீங்க கொலை செய்யவே முடியாது பாருங்க. ஆவியா இருக்கிற கர்த்தரை நீங்க எப்படி கொலை செய்வீங்க? நெருப்புல போட்டு கொலை செய்வீங்களா? இல்ல தண்ணீர்ல முக்கி கொலை செய்வீங்களா? எப்படி கொலை செய்வீங்க? அவரை ஒருவனும் கொலை செய்யவே முடியாது. அவர் மாம்சத்தில் வந்ததுனால, அதுவும் தன்னை தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் அந்த மரணம். அன்லெஸ் ஒருவரும் அவரை தொட முடியாது. ஆவியா இருக்கிற கர்த்தர். அவர் ஒண்ணுமே யாரும் கொலை செய்யலாம் முடியாது. மாம்சத்தில் வந்ததுனால அது அவருடைய தீர்மானம். மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார் அப்படிங்கிறது உலக தோற்றத்துக்கு முன்னே தன்னுடைய ஜனங்களுக்காக மறிக்க வேண்டும்ங்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்குது. சரியா? ஏன்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் பாருங்க. அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படிங்கிறது நிறைவேறணும். எப்படி நிறைவேறும்? சிலுவையில் இவர் தன்னை ஒப்பு கொடுத்தாதான் நிறைவேறும். இல்லாவிட்டா முடியவே முடியாது. நான் நிறைவேற்ற முடியாது. சரி, அடுத்ததுக்கு போலாமா? 37:17 அவ்வளவுதான். 37:17 மொத்தம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டு சிங்கிள் எவ்வளவு வருது? 5, 6, 8, 5, 13, 20, 20. சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 20, 20, 40, 40, 26 பிளஸ் 14 பிரேக் பண்ணிக்கங்க. 26 பிளஸ் 14. அடுத்தபடியா அடுத்த வசனத்துக்கு போலாம். அடுத்த வசனம் யாத்ராகமம் 3:15. யாத்ராகமம் 3:15. மேலும் மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் அப்படின்னு வாசிக்கிறோமா? என்றென்றைக்கும் இதுவே என் நாமம்னு சொல்றாரா? தமிழ் எழுதிருங்க. ஆக்சுவலா அது என்னன்னா, மணவாளன் என்பதுதான் அவருடைய என்றென்றைக்கும் உள்ள நாமம். அதுதான் எழுதிக்கங்க. நீங்க உங்க பைபிள்லயோ உங்க நோட்லயோ குறிச்சுக்கங்க. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம்னு சொல்றாரு இல்லையா? முழு பைபிளே புரிஞ்சுக்க. நம்முடைய குமாரனுக்கு
ஒரு மணவாட்டி, ஆத்தும மணவாட்டியை உண்டாக்க வேண்டும். ஒரு ஆத்தும மணவாட்டியை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் பைபிளுடைய மொத்த நோக்கமே. அதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யணும். அதுக்கு மனுக்குலம் பாவத்துல வீழ்ந்தாச்சு. இப்ப அந்த நீதியும் பரிசுத்தத்தையும் அவர் தான், குமாரன் தான் கடந்து வந்து கொடுக்கணும். அதற்கு அவர் வந்து சிலுவையில மரிச்சாதான் முடியும். சிலுவையில மரிச்சாதான் அந்த அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு மனிதனை கொண்டு வர முடியும். பரிசுத்தத்தின் நீதியிலும் கொண்டு வர முடியும். அவர் தான் அதை கொடுக்க முடியும். அதற்காக தான் சிலுவைக்கு வர்றாரு. வந்து சிலுவையில் மரிச்சதன் மூலமா நீதிமானாக்கி பரிசுத்தவனாக ஜெயங்கொண்டு என்னோடு கூட வா அப்படிங்கிறது தான் தீர்மானம். மணவாட்டி குறிச்ச தீர்மானம். சரியா? ஆதாமுக்கு அதே தான். 1000 வருஷம் இந்த பூமி அரசாளு, பின்பு நித்தியத்துக்கு என்னோடு கூட வந்துரு. அதுல அவன் ஃபெயிலியர் ஆயிட்டான். இப்ப மணவாட்டி ஜெயிச்ச உடனே நம்மள என்ன பண்றாரு? ஆதாம் வந்து 6 நாள் முடிச்ச உடனே 7ஆம் நாள் ஓய்வு நாளுக்குள்ள கொண்டு போனாரு. மணவாட்டி ஜெயம் கொண்ட உடனே, திருச்சபை ஜெயம் கொண்ட உடனே நம்மளை எங்க கொண்டு போறாரு? நேரா 1000 வருட அரசாட்சிக்கு கொண்டு போறாரு. கிறிஸ்தவரி என்றான உடனே அடுத்த 1000 வருட அரசாட்சி தான். 1000 வருட அரசாட்சிக்குள்ள கொண்டு போய் 1000 வருஷத்தை நிறைவேற்றிட்டு பின்பு நித்தியத்துல நித்திய விவாகத்துல, அதாவது நித்தியத்துக்கு அவரோடு கூட போயிட முடியுதான். இதுதான் பிளான். 1000 வருஷம்ங்கிற கணக்கு அதுக்காக தான். 1000 வருஷம் நம்ம அவரோட கூட அரசாண்டுட்டு பின்பு நித்தியத்துக்கு அவரோட கூட போயிடணும். சாம்பார ஒரு இதுல ஊத்திங்களா? சாம்பாரை ஊத்திரவா? சரி, மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. மைக் யார் மைக்கும் ஆன்ல இருக்கு, மைக்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்க மைக் தான் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒர்க் ஆக மாட்டுக்குங்க, எப்படியோ ஆன் ஆயிருக்கு. அப்படியா? அப்ப நான் ஆஃப் பண்ண முடியுதா பாக்குறேன். போஸ்ட் மியூட் பண்ணலாம், நான் பண்றேன். ஓகே. சரி, சரியா? இப்போ யாத்திராமம் 3:15 என்றென்றைக்கு இருக்கக்கூடிய நாமம் என்ன? மணவாளன்ங்கிறது தான் அவருடைய நாமம். என்றென்றைக்கு இருக்கக்கூடிய நித்தியத்துக்குரிய நாமம். சரியா? நித்தியத்துக்குரிய நாமம். இப்ப ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர். அப்படி அந்த ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவன் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களை போட சொல்லியிருந்தேன். சிங்கிள் மட்டும் போட சொல்லியிருந்தேன்னா அதுக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? ஆடில் சிங்கிள் மட்டும் போட்டு எவ்வளவு வருது? 101:83. எவ்வளவு வருது சிஸ்டர்? உங்களுக்கு எவ்வளவு வருதுயா? 101:83. இப்படியா ஒரு 3 ஜாஸ்தியா வருது. சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு வருது? யாத்திராகமம் 3:15 தானாங்கய்யா? ஆமா ஆமா. சிங்கிள் வேல்யூ 10:10 வருது. முதல் வசனம். முதல் யாத்ரா 3:15 மொத்தம் 1 2 3 4 5 6 வார்த்தை இல்ல சிஸ்டர். 6 வார்த்தைக்கு எப்படி 10:10 வரும்? ஏதோ ராங்கா டோட்டல் போடுறீங்க. கேக்குறீங்களா ஐயா? டோட்டல் ஐயா கேக்குறீங்க? டோட்டல் கூட சொல்லுங்க. டோட்டல் வந்து 65. 65 கூட வரல. சரி, எழுதிங்க. சிங்கிள் வந்து 98:80. சிங்கிள் வந்து எவ்வளவு வருதுன்னா, முதல் வார்த்தைக்கு சொல்றேன், நோட் பாத்துக்குங்க, எல்லாரும் செக் பண்ணிக்கங்க. 10:10 முதல் வார்த்தைக்கு. ரெண்டாவது வார்த்தைக்கு 14:14. மூணாவது வார்த்தைக்கு 10:10. நாலாவது வார்த்தைக்கு 28:19. அடுத்த வார்த்தைக்கு 5வது வார்த்தைக்கு 16:16. கடைசி வார்த்தைக்கு 20:11.
இதெல்லாம் கூட்டினீங்கன்னா ஐயா இது 3வது வார்த்தைக்கு தான் 13 13ன்னு எழுதியிருக்கு. 3வது வார்த்தைக்கு ஆலஃப் 1வது லெட்டர், 12வது லெட்டர் லேமட், ஹே 5வது லெட்டர், யோது 10வது லெட்டர். அது போட்டிங்கன்னா 1 1 3 4 5 9 1 10 வரும். 10 10. ஐயா அப்ப அது யோது மெம்ஸ்ன்னு எழுதியிருக்கோங்க ஐயா. மெம்னு வந்திருக்கே. மெம்சோஃபித்னு எழுதி. ஐயோ 3வது வார்த்தைக்கா? ஆமா. ஐயா அப்ப தப்பா எழுதியிருக்கிறேன் போல. நான் போட அப்போ ஆலஃப் எழுதிக்கங்க லெட்டர். ஆலஃப் லேமட் ஹே யோது. ஆலஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், லேமட் வந்து அடுத்த லெட்டர், ஹே 5வது லெட்டர், யோது வந்து 10வது லெட்டர். அப்புறம் யோதுக்கு பதிலா அதுக்கு முன்னாடி வார்த்தைக்குள்ள மெம் சோஃபித்தை போட்டோம் போல தெரியுது, கவனம் இல்லாத. ஆமா. கரெக்ட். ஏன்னா அதுலயும் ஹே மெம் சோஃபித் வருது, இதுல ஹே யோது வருதா? அந்த ஹேக்கு அடுத்து மெம் சோஃபித்தை போட்டிருக்கேன். கரெக்ட். அப்ப அதை மாத்திக்கங்க. அப்ப கரெக்ட் தான். அப்ப ஐயா போட்டது கரெக்ட் தான். 98 80 ஐயாவுக்கு 3 3 தான் கூடுதலா வந்துச்சு. அப்ப இப்போ மெம் போட்டாங்கன்னா கரெக்ட் தான். நான் தான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். வேத வாக்கியங்களோட ஒரு எழுத்து கூட்டக்கூடாது, ஒரு எழுத்தை குறைக்கக்கூடாது, ஒரு எழுத்தை மாற்றக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு போட்டோம்னா மீனிங்கே வராது. நம்ம மறந்து போட்டாலும், தெரிஞ்சு போட்டாலும், தெரியாம போட்டாலும் மாறிடும். ஐயா டோட்டல் வேல்யூ ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லுங்கய்யா. ஆமா, டோட்டல் வந்து சிங்கிள் வந்து 98, மேல வந்து சிங்கிள் டோட்டல் 98, கீழே வந்து 80 இல்ல 80. ஏன் வருது? கோஃப் 2 இடத்துல வர்றதுனால 9 9 18 குறைஞ்சிரும் உங்களுக்கு. கோஃப் வந்துச்சுன்னா கீழே சிங்கிள் வேல்யூ மாறும், கார்டினல் வேல்யூ எல்லாமே மாறும், சிங்கிள் வேல்யூ வந்து மாறும். அதனால 98 80 178 குட்டி போட்டீங்கன்னா 178. 178 பிரேக் பண்ணிக்கங்க. 38 + 29 + 111. 38 + 29 + 111. 38 மணவாளன், 29 அதுவும் மணவாளன், 111 ஆலஃப், 111 ஆலஃப். அடுத்து சிங்கிள் டு சிங்கிள் போடுங்க. சிங்கிள் டு சிங்கிள்னா அந்த 10 14 10 28 16 20 இருக்குல்ல, அதை சிங்கிள் டிஜிட்ல போட்டுங்க. 1 + 1 + 4 + 1 + 2 + 8 அப்படி கூட்டுங்க. சிங்கிள் டு சிங்கிள், சிங்கிள் டிஜிட்ல கூட்டுங்க. எவ்வளவு வருது பாருங்க. ஐயா 18 26. 26 26 தான். சிங்கிள் டு சிங்கிள் எப்பவுமே வேற வேற வேல்யூ வராது, ஒரே வேல்யூ தான் வரும். சிங்கிள் தான் மாறும் கோஃப் வரதுனால, சிங்கிள் டு சிங்கிள் மாறாது. Correct. 26 26 26 26னா யோதுகே வாவுகே. சரியா? இப்போ நல்லா கவனிங்க, அடுத்ததையும் பார்த்துருவோம். ஆர்டினல் கார்டினல். இப்போ ஆர்டினல் கார்டினல் நான் போட சொல்ல, ஆனால் போட்டுருங்க. ஆர்டினல் வந்து ஆர்டினல் டோட்டல் வந்து 233, கார்டினல் டோட்டல் வந்து 782 782. அதனால் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆர்டினல் கார்டினல் போட்டு கூட்டினீங்கன்னா இந்த வேல்யூ வரும். 233 782 782 கார்டினல். ரெண்டையும் கூட்டிருங்க, 1015 வரும். 1015 பிரேக் பண்ணீங்கன்னா 1015 பிரேக் பண்ணீங்கன்னா 989 + 26. 989 + 26. 989 பிந்தினவர், 26 முந்தினவர். எழுதிக்கங்க. 989 பிந்தினவர், சிலுவை பலி, பெரிஷித். முதல் வார்த்தையுடைய வேல்யூ ஆதியாகமம் 1:1க்கு வேல்யூ அதுதான்.
989. ஆனா பெரிஷீத் தமிழ்ல என்ன படிக்கிறோம்? ஆதியிலேன்னு படிச்சிடும். சரியா? ஆதியிலே அப்படித்தான் நமக்கு புரியும் தமிழ்ல. எபிரேயத்துல போட்டீங்கன்னா அந்த முதல் வார்த்தைக்கு பெரிஷீத் அப்படிங்கிற வார்த்தை முதலாவது. அது ஒரு பெண்பால் பெயர்ச்சொல். மணவாட்டி பெண்பால் தான் சிருஷ்டிப்பே ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன கேள்வி வரணும்? அப்போ ஆண்பால் யாரு? ஃபீமேலுங்க இருக்குன்னா மேல் யாரு? உருவாக்கினவர் தான் மேல். அது பின்னாடி படிப்பீங்க. சரியா? முதலாவது இந்த பெரிஷித்துங்கிற வார்த்தை எபிரேயத்துல போட்டீங்கன்னா மீனிங் வந்து சிலுவை பலி தான் வரும். சிலுவை பலி. சிலுவையிலே மறிக்கிறவர் யாரு? அதுவே ஆன்சர் வந்துடும். அந்த வார்த்தைக்கு போட்டீங்கன்னா 989 தான் வரும். 989 நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருக்குறோம். 9 + 8 + 9 26. 26. கர்த்தர் தான் சிலுவையிலே மரித்தவர் கர்த்தர். இயேசுவை பரிசுத்த ஆவினாலன்றி இயேசுவே கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்தான் ஆவியா இருக்கிற கர்த்தர். அவர்தான் இயேசுவாக வெளிப்பட்டவர். அவரை தான் வார்த்தையாக எழுதி கொடுத்திருக்கு. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆவியா இருக்கிற கர்த்தரும் இயேசுவாக வெளிப்பட்ட மாம்சத்தில் வெளிப்பட்டவரும் வார்த்தையாக எழுதி கொடுக்கப்பட்டவரும் ஒரே தேவன். அதனாலதான் இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை புரியணும்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. வேதத்தை ஒரிஜினல்ல புரிஞ்சு கொள்ள முடியாது. சரியா? சிலுவையில மரிச்சவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்துங்கிறது ஆதியாகமம் 1:1. ஆனா தமிழ் பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு. இருக்கு, பழைய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல இருக்கு. கர்த்தர் 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 இருக்கிறதெல்லாம் இயேசுதான். கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருக்கிறதும் இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கும். சரியா? அப்போ பிந்தினவர்னு போட்டுங்க 989. 26 முந்தினவர். சரியா? இப்போ மொத்தம் 26 இடத்துல வச்சிருக்காரு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எது கூட்டினீங்கன்னா எத்தனை எழுத்துல இருக்குன்னு எண்ணுங்க. 26 எழுத்துல இருக்கும். நான் கவுண்ட் பண்ணி பார்த்து. ஏன் 26 எழுத்துல வச்சிருக்காரு? இந்த கர்த்தர் ஆபிரகாமுக்கு தனி கர்த்தர், ஈசாக்குக்கு தனி கர்த்தர், யாக்கோபுக்கு தனி கர்த்தர் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கர்த்தர், ஒரே கடவுள். அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் மொத்தத்தை சேர்த்து 26 எழுத்துல வச்சிருக்காரு. நீங்க சிங்கிள் டு சிங்கிள் பார்த்தோம், அதுவும் 26 26 எழுத்து, 26 எழுத்து. ஆடில் காடில் போட்டு கூட்டினீங்கன்னா 989, 1015 பிரேக் பண்ணீங்கன்னா 989 26. அப்போ புரிஞ்சுக்கொள்ளணும், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற கர்த்தர்னா ஒரே கர்த்தர். திரித்துவ தேவன் ஒருவர். ஆனால் ஆபிரகாமோட பழகின விதம் வேறு, யாக்கோபோட பழகின விதம் வேறு, ஈசாக்கோட பழகின விதம் வேறு. ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அவருக்கு ஆபிரகாமோட பழகினது தகப்பனுக்கு பிள்ளைக்கும் பழகின மாதிரி அந்த விதத்துல பழகு. தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான அன்பு. ஈசாக்கோட பழகினது சகோதர அன்புல பழகணும். யாக்கோபிட்ட பழகினது மணவாளன் மணவாட்டிக்குமான அன்பு. ஆனா 3 பேர்ட்டையும் பழகினவர் ஒருத்தர் தான், நடத்தினவர் ஒருத்தர் தான். ஆனா விதம் வேறு வேற. சரியா? திரித்துவ தேவன் தான் ஒருவர். அப்ப தனித்தனி கடவுள் கிடையாது. அதுதான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா புதிய ஏற்பாட்டு திருச்சபை எதுல கட்டப்படுதுன்னா ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு தான் கொண்டு கனெக்ட் பண்றாரு.
பின்னாடி படிப்பீங்க. இந்த புதிய உடன்படிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, புதிய ஏற்பாடு, அதுவே கொண்டு போய் எங்க கனெக்ட் பண்ணுவாருன்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து தான் தொடங்கும். ஆபிரகாம்கிட்ட இருந்து தான் புதிய உடன்படிக்கையான அந்த உபதேசம் அங்கிருந்தா நீங்க புதிய உடன்படிக்கையை பிடிக்கணும்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து வரணும். ஆபிரகாம்கிட்ட தான் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவார். அதனால இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட பந்தியிருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்னு சொல்றாரா? ஏன்னா புதிய ஏற்பாடு திருச்சபையை கொண்டு எங்கதான் ஒட்ட வைக்கிறாரு? ஆபிரகாம்கிட்ட தான் கொண்டு ஒட்ட வைக்கிறார். அதனாலதான் நீங்கள் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி. பவுல் எழுதுறாரு, நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாயும் இருக்கிறோம் எழுதுறார். கலாத்திய திருச்சபைக்கு எழுதுறார். சரியா? அதனால நம்ம ஆபிரகாமின் சந்ததி, நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இஸ்லாமியன் யாரு? அவன் அடிமை சந்ததி. மற்ற மதத்தாலாம் யாரு? புறஜாதி, தேவனை அறியாத கேட்டகரி மற்ற ஆளுகள்லாம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலன் நேரடி சந்ததி, நம்ம ஆவிக்குரிய சந்ததி. இன்னொன்னு இஸ்லாமியன் அடிமை சந்ததி. மற்ற உலகத்துல இருக்க எல்லாருமே புறஜாதிகள். இப்ப நமக்கு ஆவியானவர் இருக்கிறாரு. யூதனுக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, வேதம் இருக்கு, இன்னும் ஆவியானவர் கொடுக்கப்படல. வேதம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. யாருக்கு டேஞ்சர்னா இந்த மற்ற புறஜாதிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் டேஞ்சர். ஏன்னா அவங்களுக்கு வேதமும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, வாக்குத்தத்தமும் இல்லை. யூதனுக்கு 1,44,000 மீட்கப்படக்கூடிய வாக்குத்தத்தம் இருக்கு. ஆல்ரெடி வேதம் இருக்கு அவன்கிட்ட. ஆனா என்னன்னா இயேசு இல்லை. இயேசு இன்னும் பார்க்க கூடாது, அப்படி கண்ணை மறைச்சு வச்சு அவர் தான் மறைச்சு வச்சிருக்கிறார். அவர்களுக்கு மறைச்சு வச்சிருக்கார். ரட்சிப்பு யூதர்களுக்கு போயிடுச்சுன்னா புறஜாதிக்கு புறஜாதிக்கு அப்புறம் கொடுக்க மாட்டார், தடை பண்ணிடுவார். புறஜாதியோட ரட்சிப்பு நிறைவேற வரைக்கும் அவங்களுக்கு தடை பண்ணி வச்சிருக்கிறார். ரட்சிப்பு யூதர்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு புறஜாதிக்கும் ரட்சிப்பு கிடையாது. முதல் 3 வருஷத்துல முடிவுல பின் 3 வருஷம் தொடங்கும் போது, உபத்திரவ காலம் தொடங்கும் போது யூதர்களுக்கு ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்து ஒரு புறஜாதிக்கும் ரட்சிப்பு கிடையாது. புறஜாதியருடைய ரட்சிப்பு கதவு அடைக்கப்படும். அதுதான் பிளான், அதனுடைய பிளான். அதுக்கப்புறம் யூதர்களுக்கு தான். அப்ப ஒரு புறஜாதியான அங்க இருக்க மாட்டான். சரியா? நீங்க யோசேப்புடைய காரியத்துல அதை புரிஞ்சு கொள்ளலாம். யோசேப்பு தன் சொந்த சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது எல்லா எகிப்தியரையும் வெளியே போக சொல்லிட்டான். எல்லாரும் என்னை விட்டு போங்கன்னு எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு அப்புறம் தான் டைரக்டா தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துறான். நான் தான் நீங்க புலியில தூக்கி போட்ட யோசிப்பு, உங்க சகோதரன் நான் தான். அப்போ ஒரு புறஜாதி கூட அவன் அருகிலே கிடையாது. அதே மாதிரிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அங்கு ஒரு புறஜாதியான இருக்க மாட்டான். அங்கு டைரக்டா கர்த்தர் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவாரு. அப்போ புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கு. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இருக்காது. ஒரு புறஜாதியும் பக்கத்திலே இருக்க மாட்டான். யூதர்களுடைய மீட்பின் காலம் அது. சரியா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொன்னா அவர் யாரு? நம்முடைய தேவன். சரியா? இதுல இருக்கு, உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். இப்படி ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம தமிழ்ல படிச்சிடறோமா? நீங்கள் எபிரேயத்துல உன் தேவனாகிய கர்த்தர்
உபாகமம் அந்த வசனத்துக்கு போட்டீங்கன்னா 11 மணவாளன் தான் வரும். நீ உபாகமத்துல 6:5 வாசிக்கும் போது வாசிங்க. உபாகமம் 6:5. உபாகமம் நீ உன் 6:5 வாசிக்கிறீங்களா? தேவனாகிய நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்படின்னு இருக்கா? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அப்படின்னா உன் ஆத்தும மணவாளனிடத்தில் அர்த்தம். உன் ஆத்தும மணவாளனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும். இது எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்டது தான். சரீர பலத்தோடு அன்பு கூற சொல்லலை. எல்லாமே ஆத்மாவை சார்ந்து தான். எவ்ரேயத்தில் ஆத்மா, இந்த இருதயம் ஆத்மான்னு இங்கே பிரித்து காட்டப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாமே ஆத்மா தான். இருதயம், ஆத்மா, முழு பலம் எல்லாமே ஆத்மாவில் தான் சொல்லப்படுது. ஆத்மாவில் இருக்கிற முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும், அதாவது முழு இருதயத்தோடும் 100% கேட்குறாரு. புரிஞ்சு கொள்றதுக்கு 100%. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. யார் இடத்துல? உன் சிருஷ்டிகரே உன் நாயகரே. 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனையில் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் சர்வ பூமிக்கும் தேவன் எனப்படுவார். அவரிடத்துல தான் அன்பு கூறணும். வேற யார்கிட்ட அன்பு கூர்ந்தாலும் ஆத்துமாக்கு அது பிரியமா இருக்காது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சிறவேலின் பரிசுத்தர் ஒரு மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இத சிறு வயசுலேருந்தே சொல்லிக்கிட்டே வரணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. அடுத்து வாலிப பிராயம் வரும்போது உன் சிருஷ்டிகர் தான் உன் ஆத்மாவின் கணவர், இவரை பிடிச்சிக்கோ, மற்றதெல்லாம் மாயை, மற்றதெல்லாம் அவன் கூட வராது, அழிந்து போகும், நித்தியத்துக்கு வராது, இவர் ஒருவர் தான் நித்தியத்தில் உனக்கு கை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அவரை காட்டி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஒவ்வொருவரையும் சபையில் ஆத்துமாக்களையும் அப்படிதான், நம்முடைய பிள்ளைகளையும் அப்படிதான். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக அவங்க கர்த்தரை பிடிச்சிக்க வேண்டியதான். சிறவேலின் பரிசுத்தர் ஒரு மீட்பர். அவர் தான் சர்வ பூமிக்கும் தேவன். இந்த வசனத்துக்கு போட்டிங்கன்னா 11 வந்துடும். உன் சிருஷ்டிகர் உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சிறவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வபூமியின் தேவன் படிக்கணும் இல்லையா? அதுக்கு போட்டிங்கன்னா 11 வந்துடும். 74 7 + 4 11 வந்துடும். அவரை பிடிச்சுக்கணும் இல்லையா? நல்ல நமக்கு மனசுல பதிய வச்சுக்கணும். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நம்ம உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நித்திய விவாகத்துக்கென்று நம்மை நியமித்தார். சரியா? அந்த நோக்கத்துக்கு தான் நம்மளை நியமிச்சார். அவருக்கு அதுக்காக தான். அந்த நோக்கம் தான் நமக்கு எல்லாருக்கும் உள்ள நோக்கம் அதுதான். வேற எதுவுமே இல்லை. இந்த சரீரம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, நீங்க காசு கொடுத்து வாங்குறதுனால யாராவது ஐயோ காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் 1/2 கிலோ வாழைப்பழம் 35 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்குறேன், அதனால தோலை தூர போட மாட்டேன் அப்படின்னு தோலோடு சேர்த்து சாப்பிட்றீங்களா? இல்லை தோலை மட்டும் உரிச்சிட்டு அழகா உள்ள இருக்கிற ஃப்ரூட் கனி மட்டும் சாப்பிட்றீங்களா? மாதுளை 200 ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்படின்றதால தோலோட சாப்பிட்றோமா? இல்லை தோலெல்லாம் நீக்கிட்டு அழகா உள்ள இருக்கிற கனி மட்டும் சாப்பிட்றோமா? உள்ள இருக்கிற கனி மட்டும் தானே சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் இந்த தோலாகிய இந்த போர்வாகிய சரீரத்தை ஆண்டவர் களைந்து போட்டு இதற்கு பதிலாக ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்துறார். இந்த தோலை களைந்து போட்டு ஆத்மாவாகிய ஃப்ரூட்டை எடுத்துக்கிறார். இந்த கனிக்காக தான் இந்த சரீரம். இந்த சரீரத்திற்காக அந்த கனி இல்லை. ஆத்மாவுக்காக சரீரம் இல்லை. சரி, சரீரத்துக்காக ஆத்மா இல்லை, ஆத்மாவுக்காக தான் சரீரம். இந்த ஆத்மா வாழுறதுக்காக தான் சரீரம். இந்த ஆத்மா சரீரத்துல வாழ்ந்து சரீரத்துல தான் வளர முடியும். சரியா? ஆத்மா சரீரத்துல வளர்ந்து
அவரை அறிகிற அறிவுல வளர்றதுக்காக கொடுக்கப்பட்ட இடம் தான், கொடுக்கப்பட்ட பிளேஸ் தான் சரீரம். இல்லைன்னா சரீரம் தேவையில்லை. சரீரம் ஏன் கொடுக்கப்படுது? இந்த ஆத்மா வளரணும், வாழணும், வளரணும், அறிவடையணும். அதற்காக தான். அதுதான் ஆவி பிதாவுடையது, ஆத்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குரியது, சரீரம் மண்ணுக்குரியது. இந்த மண்ணுக்குரிய சரீரத்தை மைமேன் சரீரமாக மாற்றாரு. சரியா? இந்த மண்ணுக்குரிய சரீரத்தை தான் எப்படி மாற்றிடுறாரு? நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய வல்லமையான செயல்படி நம்முடைய மைமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தி ஆவிக்குரிய சரீரம் தான் அங்க போகுது, நித்தியத்துக்கு போகுது. அதனால இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஆத்மாவில் வளர்றது கஷ்டம். மாம்சத்துக்கு பிரியமா இருந்தோம்னா ஆவியில வளர்றது கஷ்டம். ஆவினாலே மாம்சத்தின் கிரியை அழிச்சோம்னா நித்தியத்துக்கு போயிடலாம். சரியா? கிளியரா? இதுதான் அதுல இருக்கிற காரியம். அவ்வளவுதான். இருக்கிற காரியம் அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தைக்கு கூட போடுங்க, எருசலேம் அப்படிங்கிற வார்த்தைக்கு போடுங்க. எருசலேம்ங்கிற எபிரேய வார்த்தைக்கு ஆடில் காடில் போடுங்க, சிங்கிள் போடுங்க. லெட்டர் சொல்றேன், எழுதுங்க. யோஸ் ரேஷ் வாவ் ஷின் லாமட் மெம்சோபிக். யோத், மறுபடியும் சொல்றேன், யோத் ரேஷ் வாவ் ஷின் லாமட் மெம்சோபிக். எவ்வளவு வருது பாருங்க. 1 2 3 4 5 6 6 எழுத்து. எழுத்து எல்லாம் எழுதிட்டீங்களா? அதை எழுத வேண்டியிருக்கா? யோத் ரேஷ் வாவ் ஷின் லாமட் மெம்சோபிக். ஆடியல் கார்டில் போடுங்க, சிங்கிளும் போடுங்க. ஐயா ஆர்டினல் வேல்யூ 81, கார்டினல் 585. ஒன்று விட்டீங்க. 82 586 தான் வரும். கரெக்டா போட்டுங்க. சிங்கிள் எவ்வளவு வருது பாருங்க. பழைய பேட்ச்ல உள்ளவங்களும் சொல்லலாம், தப்பு இல்லை. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க.
19 19 தான் 19 எருசலேமுக்கு நீங்க சிங்கிள் போட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்கு 19 எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆதாம் ஏவாள்னு எழுதி அதுக்கு சிங்கிள் போட்டீங்கன்னா 19 தான் வரும். ஏன் சபைய ஆண்டவர் சரீரமான திருச்சபைன்னு சொல்றாரு தெரியுமா? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் என்ன கனெக்ஷனோ அதே தொடர்பு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கு இருக்கிற தொடர்பு. அந்த தொடர்பு தான் அவர் பாதி நாம் பாதின்னு அர்த்தம். 19 அவர் பாதி நாம் பாதி, அவர் தலை நாம் சரீரம்னு அர்த்தம். ஆதாம் ஏவாள்ல தான் இந்த 19 முதல்ல ஆரம்பிக்குது. இப்ப எருசலேம் அப்படின்னா யாரு? சரீரமான திருச்சபையின் ஜனங்கள். நமக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு? சுத்த புதிய எருசலேமாகிய நகரம். ஏன் எருசலேமாகிய நகரம்? எருசலேம்னா என்ன? எபிரேயத்துல சமாதானத்தை உபதேசம் பண்ணுகிற இடம்னு அர்த்தம். சமாதானத்தை உபதேசம் பண்ணுகிற இடம். அப்படி அப்படி அதுதான் கரெக்டா டைரக்ட் மீனிங். சமாதானத்தை உபதேசம் பண்ணுகிற இடத்துக்கு பேரு எருசலேம். எருசலேம் அப்படின்னா நீங்க ஆடில் காடில் போட்டீங்கன்னா 82 586 அதை கூட்டிருங்க. எண்பத்தி ரெண்டு 586 கூட்டுங்க, எவ்வளவு வருது? 668. 668னா எருசலேமுக்கும் இதுதான் நம்ம 668 தான் வரும். வெளிச்சம் ஆதியாமம் 1:3 இருக்கிற வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரா? எட்ஹாவோர் வெளிச்சம்ங்கிற வார்த்தைக்கு போட்டீங்கன்னாலும் இதே வேல்யூ தான் 668 தான் வரும். இப்போ எழுதிங்க, எருசலேம் இஸ் ஈக்குவல் டு வெளிச்சம் போட்டுக்கங்க. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு பவுலு. சபைங்கிறது இந்த உலகமாகிய பாவ இருளிலிருந்து வெளிச்சமா பிரகாசிக்கணும். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். சபைங்கிறது என்ன? அவருடைய சரீரம். முதலாவது தெரிஞ்சு கொள்ளுங்க, அவருடைய சரீரம். ஆதாமுடைய சரீரம் எப்படி ஏவாளோ அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய சரீரம் தான் திருச்சபை. சபைங்கிறது சமாதானத்தை போதிக்கிற இடம், உபதேசம் பண்ணுகிற இடம். சபைங்கிறது வெளிச்சத்தை காண்பிக்கிற இடம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக வெளிச்சத்தை காண்பிக்கிற இடம். வெளிச்சத்துக்கும் இதே வேல்யூ தான், எருசலேமுக்கும் இதே வேல்யூ தான், 668 தான். நீங்க ஆதியாகமம் 1:3 இருக்கிற வெளிச்சங்கிற வார்த்தைக்கு போட்டீங்கன்னா இதே வேல்யூ தான் வரும், 668 தான் வரும். வெளிச்சம் இஸ் ஈக்குவல் டு எருசலேம், எருசலேம் இஸ் ஈக்குவல் டு வெளிச்சம் போட்டுங்க. ஏன்? அதனாலதான் எத்தனையோ பேர் வைக்கலாம். நமக்கு என்ன பேர் வச்சிருக்காரு சபைக்கு? பரிசுத்த புதிய எருசலேம் ஆகிய நகரம். இதற்கு இது மனவாட்டி ஆகிய திருச்சபை. அப்படின்னா ஆத்மாவில் ஒவ்வொருவருமே மனவாட்டி தான். ஆத்மாவில் ஒரே ஒருவர் தான், அவர் மட்டும்தான் மனவாளன். எல்லாருமே சேர்ந்து ஒருத்தி, அதனாலதான் மனவாட்டி திருச்சபை. கிளியரா? அவ்வளவுதான். இந்த சப்ஜெக்ட்ல அவ்வளவுதான். கிளியரா? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்காது? ஏதாவது புரியாம இருக்கா? அதை மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கா?
இதுக்கு அடுத்தது போலாமா? கிளியரா? போலாமா? சொல்லுங்க. ஏன் திரும்ப திரும்ப கேட்குறோம்னா, நீங்க தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. விதைய விதைக்கிறது வந்து ஆத்துமால விதைய விதைக்கிறது வந்து ஆண்டவருடைய வேலை. அதை பொறுக்கிறது வந்து சத்துருடைய வேலை. அவருடைய சத்துரு கலைகளை விதைக்கிறதும் வசனத்தினுடைய இதயத்திலிருந்து பொறுக்கி போடுறதும் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல சாத்தான் பண்ணிடுவான். அதை திரும்ப 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 சொல்லும்போது தான் கரெக்டா இருதயத்துல விழுந்துச்சுன்னா ஒரு விதை வந்து மண்ணில் விழுந்துச்சுன்னா 3 நாள்ல முளை வெளியே வந்துடும். 3ஆவது நாள் முளைச்சிடும் மேக்சிமம். அதே மாதிரி கரெக்டா இருதயத்துல விழுந்துச்சுன்னு சொன்னா முளைத்து துளிர் விட ஆரம்பிச்சு. அதை விடாதபடி சாத்தான் என்ன பண்ணுவான்? பொறுக்கிட்டு போவான். அதனாலதான் நமக்கு மறக்கடிச்சிடும். மறதி உண்டாக்குவான். படிச்ச மாதிரியே ஞாபகம் இருக்காது. திரும்ப அதனாலதான் நம்ம திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு படிக்கும்போது ஓஹோ அப்படின்னு நமக்கு வர காரணம் என்னன்னா அதுதான். பல தடவை நம்ம பார்த்துருப்போம். ஆனா பட் என்னன்னா மறந்துடும். அதனால ஏதாவது இருந்தா உங்களுக்கு கிளியர் பண்ணிக்க. சரியா? ஒன்றும் தவறு கிடையாது. சரியா? போலாமா? அப்ப நெக்ஸ்ட் போலாமா? போலாமா? ஆடியோ கார்டில் போடுறது தான் கஷ்டம். இது மைக் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் போலான்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா? புரியுதா? எல்லாம் புரியுதா? ஏதாவது குழப்பமா இருக்கா? அதாவது சொல்லுங்க. புரியுதா? சொல்லுங்க. அதாவது சொன்னதான் நெக்ஸ்ட் போற மாதிரி ஐடியா. இல்லைன்னா பொறுமையா நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே எனக்கு கொஞ்சம் எனக்கும் நேரம் போனா நல்லதுதான். சொல்லுங்க. ஐயா வாசிக்கிறாங்க. மார்டினியா இவ்வளவு சீனியர், அவங்க எடுத்து வசனம் வாசிக்கிறாங்க. மற்றவங்களுக்கு ஏன் வாசிக்க தோணலையா? சின்ன வயசுக்காரங்களா இருக்கிறீங்க. பழைய பேச்சு புது பேச்சு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் அவங்க வாசிக்கும் போது எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கும். அவங்க எவ்வளவு வயசானவங்க, அவங்க எடுத்து வாசிக்கிறாங்க. மற்றவங்க வாசிச்சா என்ன? சின்ன வயசுக்காரங்களா இருக்கிறீங்களே. வசனம் வாசிக்கிறது இல்லையா? நீ நான் என்ன அதுல என்ன போட்டி? சொல்லுங்க. சொல்லுங்க. புரிஞ்சுதா? மறுபடி அடுத்த கட்டம் போலாமா? இல்ல இதுல இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாமா? சொல்லுங்க. அதே சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் கட 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 கடன்னு சொல்லிட்டு போனோம்னா இந்த 4 கிளாஸ் 2 கிளாஸ்லயே முடிக்க முடியும். அது விஷயம் இல்லை. உங்களுக்கு புரியலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரியலைன்னா ஒரு யூஸும் இல்லை. அதனால உங்களுக்கு புரிஞ்சுதாங்கிறத நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். ஓகே, உங்களுக்கு உள்வாங்க முடியுது, இல்லைன்னா கடினமா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லகுவா கொடுக்க முடியுதா அப்படிங்கறத நான் யோசிப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் எளிமையா கொடுக்கறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படுவேன். அதுதான் உங்கள்கிட்ட கேட்கறது. புரியுதா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்சர்வ் பண்ண முடியுதா? ஐயா, சரீரம்ங்கிறது சொல்லுங்க. சபைன்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா? சொல்லுங்கய்யா. அது ஆமாங்கய்யா.
ஆதாமுக்குள்ள இருந்து தான் ஏவாள் எடுக்கிற விழா எலும்புல இருந்து. ஆமாங்கய்யா. அதே மாதிரி இப்ப சபை வந்து ஏசப்பா சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டது தானேங்க சபை. அதேதாங்க. சேர்ந்து அதேதான். சரி. அதேதான். அதே கான்செப்ட். மாற்றமே இல்ல. அதனாலதான் அதுக்கு இதுக்கும் ஒரே மாதிரி வச்சிருக்கிறார். ஆதாமுக்குள்ள இருந்தா இருந்த ஏவாள் இருந்தா வெளியே தனியா சரீரமா அவனுடைய மாம்சத்தை தான் எடுத்து பிரிச்சு சரீரமா உருவாக்குனாரு. ஆமாம். உருவாக்கும் போது இவள் என் மாம்சத்துக்கு மாம்சம் எலும்புக்கு எலும்புமா இருக்கிறாள். ஆகவே என் ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயானவள் சொல்றாரா, அதை கண்டு சந்தோஷப்படுற தன்னுடைய சரீரம் தான் ஆக்சுவலி தன்னுடைய சரீரத்தை அவனுக்கு அழகாக சிருஷ்டித்து கொடுக்கிறார். அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவரிலிருந்து எடுக்கப்பட்ட மனவாட்டிய ஒரு அழகுள்ள பரிசுத்த மனவாட்டியை உருவாக்கி அவருக்கு ஏற்ற ஆவிக்குரிய அழகுள்ள திருச்சபையா உண்டாக்கி சேர்த்து மறுபடியும் அவரோட கூட ஒப்புரவாக்கிறார். ஆதாமிலிருந்து பிரிக்கப்பட்ட ஏவாள் மறுபடியும் ஆதாமோடு ஐக்கியமாக முடியாதான் மறுபடியும் ஆதாம்கிட்ட கொண்டு வர்றார். ஆதாம்கிட்ட எடுத்து உருவாக்கி மறுபடியும் ஆதாம்கிட்ட தான் கொண்டு வந்தாரு. இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அந்த வசனத்தை நம்மெல்லாம் வாசிச்சிருக்கிறோம். இவர்கள் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருப்பான். இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கு. இதேதான் திருத்துவத்தில் குமாரனாகிய கர்த்தர் இப்ப மனவாட்டியா நம்மளை உருவாக்கி நம்மளை சேர்த்து கொண்ட பின்பு நம்மோடு கூட இசைந்து ஒரே மாம்சமா இருக்கு. அவரிலிருந்து எடுக்கப்பட்ட மனவாட்டி இப்ப அவரோட கூட ஐக்கியமாயாச்சு. இருவரும் சேர்ந்து ஒருவர். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இதுதான் சத்தியம். அதுதான் பவுல் எழுதுறாரு எபேசியர் 5 நம்ம வாசிக்கும் போது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இதுதான் வேதத்தினுடைய அடிப்படை உபதேசமே இதுதான். சூப்பர். ஐயா அழகா கேட்டாங்க. ஐயாலும் தயவுசெய்து வாசிக்காதீங்க. அதுக்கு நானே வாசிச்சேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயா வாசிக்க விட்டு நம்ம இருக்கவா அப்படின்ட்டு இருக்கு. அதனால மற்றவங்க சின்ன வயசுக்காரங்க வாசிக்கட்டும். என்ன இருக்குது வாசிக்கட்டும். ஒண்ணு இல்லைங்க. சோதரிங்க. அடுத்து வேற ஏதாவது இருக்கா? சரியா, அடுத்ததுக்கு போலாமா? ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்க மனதும் மூளையும் அதிலேயே தான் சுத்திக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு நிற்கும். அடுத்த கட்டத்துக்கே நகராது. அது நிவர்த்தி ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும், அப்சர்வ் ஆகும். அதுதான் உங்களுக்கு திரும்ப 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 கேட்கிறேன். நம்ம இந்த மெத்தட்லயே பழகிட்டோம் பாருங்க. இந்த கிரீக் மெத்தடு ஒருத்தர் போதிச்சு எல்லாரும் உட்கார்ந்து அமைதியா கேட்கறது. ஆனா ஹீப்ரூ டீச்சிங் மெத்தட் நான் பேசி நீங்க திரும்ப பேசி, நீங்க பேசி நான் திரும்ப ஒருத்தருக்கு சம்பாஷிச்சு இப்படி டீச் பண்றதுதான் எபிரேய மெத்தட். அதனால நீங்க இயேசு கிறிஸ்து பேசும்போது நீங்க பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு கேள்வியை போடுவாரு, இவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, இவங்க ஆன்சர் பண்ணுவாரு, அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, இவர் ஆன்சர் பண்ணுவாரு, மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பாரு. இது ஹீப்ரூ டீச்சிங் மெத்தட் எப்படின்னா, நான் உங்களோட பேசி நீங்க என்னோட பேசி இப்படிதான் வேதத்தை படிக்கிறது கொடுத்தாரு. இந்த கிரேக்கத்தின் வழியா அப்படி ஆங்கிலேயர்கள் வழியா அப்படி வந்த போறதுதான் டீச்சிங் மெத்தடு. ஒருவர் பேசி எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து கேட்கறது. ஓகே, அது நம்ம பிரசங்கத்துக்கு ஓகே, தவறு இல்லை. ஆலய ஆராதனைக்கு தவறு இல்லை, அங்க அப்படி நம்ம செய்ய முடியாது. ஆனா இங்க சொல்றேன், இப்ப நம்ம பைபிள் ஸ்டடி படிக்கிறோம். இதுல நீங்க பேசுறதுக்கு எந்த தடையும் இல்லை. இதுல நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. அவர் பாட்டுக்கு ஐயா பேசிட்டு இருப்பாரு, 1.5 மணி நேரம் பேசிட்டு இருப்பாரு, நம்ம வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லை, நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நல்லா புரியும் உங்களுக்கு. சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும். இன்னொருத்தர் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கும், அது உங்க கேள்வினால் நிவர்த்தி ஆகும். பல காரியங்கள் நடக்கும். சரியா, அடுத்ததுக்கு போலாமா? சந்தேகம் வரட்டும் பரவாயில்ல, அடுத்ததுக்கு போலாமா வேண்டாமா? என்ன சிஸ்டர்? நெக்ஸ்ட் பார்க்கலாங்க.
நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க, இந்த பதில் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிருக்கு. சரி சரி, அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது யாத்ராகமம் பார்க்க போறோம். சரியா? ஆதியாகமம் வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமும் யாத்ராகமும் ரட்சிப்பு பேஸ் பண்ணியிருக்கோம். விபரீதத்தில் நான் சொல்றேன். ஆதியாகமும் யாத்ராகமும் ரட்சிப்பை பேஸ் பண்ணியிருக்கோம். லேவியராகமம் வந்து பலியும் பண்டிகையும் ஃபெஸ்டிவல்னு சொல்றோம் இல்லையா, பலியும் பண்டிகையும் பேஸ் பண்ணியிருக்கும். எண்ணாகமும் உபாகமும் அது வந்து வார்த்தையை பேஸ் பண்ணியிருக்கும், வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இருக்கும். சரியா? தமிழ்ல வந்து ஆங்கிலத்திலிருந்து அப்படியே மொழிபெயர்ப்பதனால ஆதியாகமம். ஐயா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்க ப்ளீஸ். சொல்றாங்க. ரிப்பீட் பண்ணீங்க. ஆதியாகமம் யாத்ராகமம் பேஸ் சொல்லுங்களேன் ஐயா. நாங்க எழுதிக்கிறோம் கொஞ்சம். ஆதியாகமம் யாத்ராகமம் ரட்சிப்பை அடிப்படையாக கொண்டு இருக்கு. ரட்சிப்பை அடிப்படையாக கொண்டு இருக்கும் ஆதியாகமும் யாத்ராகமும். லேவியராகமம் வந்து பலியையும் பண்டிகையும் அடிப்படையாக கொண்டு இருக்கும். லேவியராகமம் வந்து பலி பண்டிகையும் அடிப்படையாக கொண்டு இருக்கும். எண்ணாகமும் உபாகமும் வந்து வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இருக்கும். வார்த்தையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எண்ணாகமும் உபாகமும். சரியா? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் அப்படின்னு நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஏதோ அந்த காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்சபடி புரிஞ்சபடி மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா ஒரிஜினல்ல உள்ள அர்த்தம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆதியாகமம்னா எழுதிங்க, அது ஆதியிலே. யாத்ராகம்னா இந்த பெயருள்ள நபர்கள். லேவியராகம்னா கால்ட் அவுட், வெளியே அழைத்து. எண்ணாகமம்னா வனாந்தரத்திலே. உபாகமம்னா வார்த்தைகளை கொடுத்தார்னு எழுதிங்க. அப்படியே மொத்தமா ஒரு சென்டென்ஸா சொல்லணும்னா, ஆதியிலே இந்த பெயருள்ள நபர்களை வெளியே அழைத்து வனாந்தரத்திலே வார்த்தைகளை கொடுத்தார். இதுதான் இந்த 5 ஆகமத்துக்கும் தமிழ்ல எக்ஸாக்டா மொழிபெயர்த்தா இதுதான் அர்த்தம். ஆதியிலே இந்த பெயருள்ள நபர்களை வெளியே அழைத்து வனாந்தரத்திலே வார்த்தைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது தான். சரியா? நீங்க இதை எழுதிங்க, இடத்துல உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். முழு பைபிளையும் நீங்க எபிரேயத்துல எழுதுனீங்கன்னா 26 எழுத்துல தாங்க இருக்கு. முதல் 5 ஆகமம் தோரா, தமிழ்ல எழுதிங்க தோரா. அடுத்து தீர்க்க தரிசன ஆகமங்கள், அதுக்கு பேர் நெபீம். நீங்க பின்னாடி படிப்பீங்க, அந்த லெட்டர்லாம் போட்டு 26 எழுத்து அதுக்கு போட்டு படிப்பீங்க.
இப்போதைக்கு எழுதிக்கங்க. நெபீம் தமிழ்ல எழுதிக்கங்க. நெபீம் அப்படின்னா தீர்க்க தரிசன ஆகமங்கள். தீர்க்க தரிசன ஆகமம் இல்லாம மற்றது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நீதிமொழிகள், சங்கீதம், புலம்பல், ராஜாக்கள், நாளாகமம் இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசன ஆகமம் இல்லாம சங்கீத புஸ்தகம், சரித்திர புஸ்தகம் இதெல்லாம் உள்ள வந்துடும். அது வந்து கெத்துபீம். தோரா, நெபீம்னா தோரானா 5 ஆகமம், நெபீம்னா தீர்க்க தரிசன ஆகமங்கள், கெத்துபீம்னா அந்த தீர்க்க தரிசன ஆகமம் தோராவையும் தவிர்த்து மற்ற எல்லா பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாம் உள்ள வந்துடும். கெத்துபீம். அடுத்து ஹாபெரீத். பெரீத்னா உடன்படிக்கை. ஹா கதேஷாக். ஹாபெரீத். அடுத்து ஹா கதேஷாக் அப்படின்னா பெரீத் உடன்படிக்கை. ஹா கதேஷாக்னா புதிய நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கான உள்ள எபிரேய வார்த்தை தான். அதை மொத்தம் எழுதுனா 26 எழுத்துல வரும். 26 எழுத்துல வரும். 26னா யோதுகே வாவுகே கர்த்தரை குறிக்கிறதுக்காக தான். வேதத்தை முழு வேதமும் யாருக்காக தான்? அவரை கொண்டும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலம் அவருக்காக நாமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வேதமும் அவருக்காக. தன்னுடைய குமாரனுக்கு ஒரு பரிசுத்த ஆத்ம மனவாட்டியை உண்டாக்கணும். இதுதான் அல்டிமேட் நோக்கம். அதுதான். இதற்காக தான் அந்த வானம் பூமியும், இதற்காக தான் ஆதாம் ஏவாள், இதற்காக தான் நீங்கள் நானும். இதை நல்லா உள்வாங்க. இதுதான் விஷயம். 26 எழுத்து. மனிதனுடைய மொத்த எலும்புகள் எத்தனை? 206. 0 எடுத்துட்டீங்கன்னா 26. அவருடைய சாயல் தான் மனுஷன். ஏன் 205 இல்லை, 207 இல்லை, 206? அதுதான் காரணம். அவருடைய சாயல். நிறைய ஆங்கிலத்துல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 226 எழுத்து. அதுதான் சர்வதேச மொழியா ஆங்கில சர்வதேச லாங்குவேஜ். என்ன மொழி? ஆங்கிலம். ஏன்னா அது அது அதனுடைய அடிப்படை தான். 26 எழுத்துல இருக்கு பாருங்க. நம்ம ஆங்கிலேயர்கள் வந்தா நாட்டை பிடிச்சா எல்லாத்தையும் அப்படின்னு வேற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கு. 26 எழுத்து அப்படிங்கிறது கர்த்தரை குறிக்கிற காரியம். இந்த முழு வேதாகமும் ஆதியாகமம் 1:1 தீர்மானம் பண்ணப்பட்டது. உலக தோட்டத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டு ஆதியாகமம் 1:1 66 புஸ்தகம் வருமுறை தீர்மானிக்கப்பட்டு அதனுடைய விரிவாக்கம் தான் எல்லாமே. 5 ஆகமமா இருக்கட்டும், அடுத்து தீர்க்க தரிசன ஆகமமா இருக்கட்டும், அடுத்து கெத்துபீம், சங்கீத, நீதிமொழிகள், வரலாற்று புத்தகங்கள் இதெல்லாம் இருக்கட்டும், அடுத்தது நீங்க புதிய ஏற்பாடு 4 நிருபங்களா இருக்கட்டும், இது எல்லாமே அதனுடைய விரிவாக்கம் தான். ஆதியாகமம் 1:1 நடைமுறைப்படுத்தல் தான். விரிவாக்கம் தான் அந்த ஒட்டுமொத்த ஆகமம். அங்கேயே 66ங்கிறத தீர்மானம் பண்ணி முதல்ல 5 ஆகமத்துல கொடுக்குறாரு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தீர்க்க தரிசன ஆகமங்கள், மற்ற புத்தகங்கள்லாம் கொண்டு வராரு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 4 நிருபங்கள், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 4 சுவிசேஷங்கள், அதுக்கப்புறம் நிருபங்கள், அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன புஸ்தகமாகி வெளிப்படுத்தின விசேஷம். சரியா? அதனால அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ. யாத்ராம் இதோட ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கிறோம். இது ஃபுல்லாகவே அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். யாத்ராமத்தில் என்ன அப்படிங்கிறது விரிவா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரி, முடிச்சிடலாம். ஷோம் பண்ணி டைம் ஆச்சு. இந்த முதல் 5 ஆகமம் யாரும் எழுதுனது? யாத்திராமம், ஆதியாகமத்திலிருந்து. மோசேனால் எழுதப்பட்டது 5 ஆகமம். மோசே தானே? மோசே தான். அதுல இந்த இது இருக்கு பாத்தீங்களா, உபாகமம் முடிக்கும் போது அந்த முடிக்கும் போது உள்ள காரியத்தை மட்டும் யோசுவா வந்து எழுதுவார். ஏன்னா அதுல மோசேயுடைய மரணம் இருக்கும். கடைசி பகுதியில உபாகமத்துல மோசேயுடைய மரணம் இருக்கும். ஏன்னா அவருடைய மரணத்தை அவரே
எழுத முடியாது இல்லையா? ம் அதனால அந்த ஒரு இது மட்டும் அந்த அந்த 34 அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் மட்டும் யோசுவா வந்து எழுதுவார். அது அது வந்து யோசுவா வந்து ஃபினிஷ் பண்ணுவார். சரி. 5 ஆகமும் எல்லாமே இதுதான், மோசே தான். ம் 5ன்னா ஒண்ணுமே இல்லைங்கய்யா. 5ன்னா ஹே, கர்த்தரை குறித்த வேத வாக்கியங்கள் தான். 5ன்னா ஹேனா கர்த்தருடைய நாமம் ஒரே ஒரு எழுத்துல குறிக்கப்பட்டது. உபாகமம் 32ல இருக்கு. ஒரே ஒரு எழுத்துல இருக்கிற நாமம் ஹேங்கிற எழுத்துல அந்த ஒரு எழுத்துல மட்டும்தான் அவருடைய நாமம் ஒரே ஒரு எழுத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த ஹே 5னா நித்தியத்துக்கு போகிற வாசல்னு அர்த்தம். 4னா டோர், டாலத்துனா ரெட்சிப்பின் வாசல்னு அர்த்தம். இது பரத்துக்கு போகிற வாசல்னு அர்த்தம். 5னா ஹேனா பரத்துக்கு போகிற வாசல், நித்தியத்துக்கு போகிற வாசல். அவர் தான், அவரை குறிக்கிறதுக்காக தான் 5 ஆகமம். 5 ஆகமத்திலையும் பார்த்தீங்கன்னா 66 புஸ்தகம்ங்கிறது ஆதியாகமம் 1:1, யாத்திராகமம் 1:1, லேவியராகமம் 1:1, எண்ணாகமம், உபாகமம் 1:1. இந்த 5 ஆகமத்திலையும் புஸ்தகத்திலையும் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தீங்கன்னா மொத்தம் 66 வார்த்தையில வச்சிருக்காருங்க. ம் ஆதியாகமம் 1:1ல இருந்து உபாகமம் 1:1 வரைக்கும் எல்லாத்துலயும் 1:1. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தீங்கன்னா 66 வார்த்தைகள் தான். 66ல 6 மணவாளனை குறித்த 6 நாமங்களை வெளிப்படுத்துறதுக்கு 66. அதே தான் 66 புஸ்தகமா கொடுக்குறாரு. பின்னாடி நமக்கு 66 புஸ்தகமா கொண்டு வந்து நமக்கு முடிக்கிறார். சகலமும் அவருக்காக தான். ஆதியாகமம் 1:1 பேத் 2வது எழுத்துல ஆரம்பிக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் ஆமேன்ல முடியுது, நுண் சோபித்துல முடியுது. பேத்து நுண் சோபித்து எடுத்தீங்கன்னா, பேத்து நுண் எடுத்தீங்கன்னா பென், குமாரன், மகன் அர்த்தம். வேதம் வந்து அவர்ல தொடங்கி அவர்ல முடியுது, மகன்ல தொடங்கி மகன்ல முடியுது. அதான் பார்த்தோம். சகலம் அவருக்காக, அவரை கொண்டு, அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டதுதான். நாம அவருக்காக தான் உண்டாக்கும். அதனாலதான் நேற்று ம் போன ஜூம்ல பார்த்தோம், 8 மணி ஜூம்ல கூட பார்த்தோம். நாம உண்டாக்கப்பட்டது நாம நல்லா வாழ்றதுக்கு இல்லை, ஆத்மாவில நம்ம அவருக்கு தேவை. அதுக்காக நம்மளே சிருஷ்டிக்கிறோம். இது ஃபுல்லா பார்ப்போம். நம்ம திரும்ப திரும்ப வேதம் ஃபுல்லாவே இதுதான் ஐயா. இருக்கு. மணவாளன், அவர் தேவகுமாரன், மணவாட்டி, ரட்சிப்பு, நித்திய ஜீவனம், 14 பிரமாணங்கள். இதுதான் ஒரு சில காரியங்கள் தான் ஃபுல்லா முழுக்க முழுக்க சுத்தி 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 எங்க சுத்தினாலும் அதுதான் இருக்கும். அதான் இருக்கும். தொடர்ந்து நம்ம படிக்கும். ஐயா ஜோம் பண்ணுங்க, சுருக்கமா நம்ம முடிச்சிடலாம். அஜய் ஜோம். சோதரம் கர்த்தாவே, சோதராயா, சோதரம் சோதரம் ஆண்டவரே, எங்களை அருமையான நல்ல பிதாவே, நல்ல விலைக்காக வைக்கிறோம், சோதரிக்கிறோம் மைப்பட ராஜா. இந்த ஆசிரியப்பட்டதான கருத்து எப்படி சாரம் முடியும் இம்மட்டாய் ராஜா. அப்பா நீ யாரும் முடிமட்டுமா நடத்தி கொடுத்த ராஜன் கூட அப்படியே ஆசோதர சரண்டரே. இதில் பங்கெடுத்தான தாசர பிள்ளைகள் ஒவ்வொரு பேர் ஆசராஜா. எச கண்மலையே மறைவான ரகசியங்களை அறிந்து முடியாக ஆம் கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியும் ராஜா. ஆம் கர்த்தாவே ஆதி ஆமும் கர்த்தா ராஜா. மட்டும் கர்த்தாவே அப்பா அந்த கர்த்தாவே சோதரம் கர்த்தாவே அப்பா யாத்திராமும் கர்த்தாவே இரண்டும் ஆம் கர்த்தன் ஆளும் கர்த்தாவே அதை அறிந்து முடியாக இறக்க சொல்ல நன்றி அப்பா. நேசரே இந்த ஆளும் கர்த்தாவே தாசர மரத்தின் வெளிப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஆலோசனைக்கு ராஜ்யம் கூடாவுடைய சோதர சான்றே. ஆம் கர்த்திய செல்வம் குறித்தும் ஆம் கர்த்தாவே ராஜா இந்த 5 ஆமங்கள் குறித்தும் கர்த்த நாளும் ஆம் கர்த்தாவே மேற்கொண்டு விளக்கு கொடுத்ததுக்காக சோதராண்டவரே. வேலை கர்த்தா கற்றுக்கொண்டவளாக ஆம் கர்த்தாவே ராஜா இன்னுமாய் ராஜா உங்களோட கிட்டி சேரத்துக்கு தங்களுக்கு உதவிச்சிங்க. இன்னும் கர்த்தா மறைவான ரகசியங்கள் உண்டாண்டவரே. அவைகள் அனைத்தும் கர்த்தா ராஜா உங்க தாசிரமமாக அறிவித்து கொடுத்து இன்னுமானம் கற்றுக்கொள்ள உதவிச்சிங்க. ஆம் கர்த்தி எல்லாவற்றையும் கற்று சொன்னீங்களாப்பா. ஆம் கர்த்தி எல்லா முழு வேதமும் அவருக்காகவும் அவருக்கென்று உருவாக்கப்பட்டு ஆம் கர்த்தாவி ராஜா எழுதி கொடுக்கப்பட்டது காண்கும் ராஜாவா. அவைகள் கர்த்தாவி ஏற்ற மனைவியாக மனவாட்டியாக கர்த்த எலும்பி பிராசிவதே ஆதி கொண்டு வைத்திருக்கான திட்டமா இருக்குமாலே. ஆம் கர்த்தா அந்தபடியாக கர்த்தாவிகள் ஒவ்வொருவரும் அப்படி ஆவிக்குரிய மனவாட்டியாய் ஆத்ம மனவாட்டியாய் நின்று சுத்தத்தை நேரவட்டை கர்த்த உதேசியம் பலப்படுறாண்டவரே. அப்பா நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைப்பு உண்டு தடப்படுறாண்டவரே. அப்படியே எங்கள் ஒவ்வொரையும் ஆம் கர்த்த மனவாட்டியோட ஒவ்வொரு அங்கங்களையும் அவைங்களையும் நீ அப்படியே ஆயத்தப்படுத்துங்கப்பா. தடையால் நீக்கப்படுகின்ற மட்டாய் கர்த்தம் தாசை மறைத்து ஆம் கர்த்த எவ்வளவோ பாடுகள் கர்த்தாவே வேதனை இருந்த போதிலும் உபத்திரங்கள் இருந்த போதிலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தாவே களைப்பு இருந்த போதிலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து எங்கள் ஆவினாமே அவர் மறைத்து வெளிப்பட்டு மட்டாய் நடத்தி கொடுத்திருக்கிறாஜனே. உன் கூடாவுடைய சோதர சரணரே
இதுக்குறான கத்த ஆசிரியத்தை ஆம்கத்தின் தாசுடைய மனைவி பிள்ளை குடும்பங்களையும் பெற்றோர் உடம்புறுப்பு எல்லாம் அடங்கல் கட்டுப்படியா அவங்க வாய்க்கிஷிங்க தாசு பயன்படுத்துங்க தொடர்ந்து இன்னும் கத்த மறைவான ரகசியங்களே ஆம்கத்தை வரக்கூடிய நாட்கள் அறிவித்து கொடுத்து அப்ப இன்னும் அதிகமாக மனவாற்றம் எல்லாமே மகிழ்ந்து கழிவுற எலும்பி பிளாஸ் ரகசியங்க தொடர்ந்து கத்தல் பங்குபட்டு ஒவ்வொரும் இது ஏதோ பொழுதுபோக்கு என்ற நடவடிக்கை கர்த்தாவை ஒவ்வொரும் கர்த்த ராஜா வாழ்க்கையை சொந்தப்படுத்திக் கொள்ள அதற்கென்று வளர்ந்து பெறுக நீ ஞானமும் கிருபையும் தந்து நீ காத்து உண்மை கழிஞ்சிடும் ஆசிரிக்கும்படியாக எங்கள் மேற்பரசுமாய் இயேசு நாமத்தின்றோம் பரிசுத்தமலங்கள் மேம்பதாவே ஆமென். ஆமென் ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மைமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். சோதர கலந்து கொண்டு எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. சோதரம் சோதரையா ஐயா சோதரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஐயா சோதரங்கய்யா.